நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. அடுத்த 10 வருஷத்துல நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணுமா? ஒரு வீடு கட்டணுமா? இல்ல உலகத்தையே சுத்தி வரணுமா? நம்மில் பல பேர் இதெல்லாம் நடக்க 10 வருஷம் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெதுவா செயல்படுவோம். ஆனா 10 வருடம் எடுக்கும்னு நீங்க நினைச்ச இலக்க சரியான திட்டமிடலாலும் கவனத்தாலும் வேகப்படுத்த முடியும். இது ஏதோ மேஜிக் கிடையாது. இது பல உயர்திறன் மனிதர்கள் பயன்படுத்தும் ஒரு மனவியல் மற்றும் செயல்திறன் அடிப்படையிலான அணுகுமுறை. இத பத்தி தான் மார்க் மர்ஃபி தன்னுடைய ஹார்ட் கோல்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்க லைஃப்ல நீங்க நினைக்கிற பெரிய இலக்குகளை எப்படி மின்னல் வேகத்துல அடையிறதுன்னு 4 முக்கியமான ரகசியங்களை கதைகளோட பார்க்க போறோம். இந்த வீடியோவோட கடைசியில உங்க நேரத்தை வீணாக்குற ஒரு பெரிய பழக்கத்தை எப்படி உடைக்கிறதுன்னு நான் சொல்ல போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பார்க்கின்சன் விதி, ஒரு குட்டி கதை. கான்செப்ட் 1, பார்க்கின்சன்ஸ் லா. முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கின்சன் விதி. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேலையை முடிக்க நீங்க எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்களோ அந்த வேலை அவ்வளவு நேரத்துக்கு இழுத்துக்கிட்டே போகும். ஒரு சின்ன கதை மூலமா இதை பார்ப்போம். ரமேஷ், சுரேஷ்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க 30 நாள் டைம் கொடுக்கறாங்க. ரமேஷ் என்ன நினைக்கிறான்னா, இன்னும் 30 நாள் இருக்கே, மெதுவா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு முதல் 25 நாள் ஜாலியா சுத்துறான். கடைசி 5 நாள்ல பதட்டத்தோட அந்த வேலையை முடிக்கிறான். ஆனா சுரேஷ் என்ன பண்றான்னா, தனக்கு தானே எனக்கு 5 நாள் தான் டைம் இருக்கு அப்படின்னு ஒரு டெட்லைன் வச்சுக்கிறான். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பல நேரங்களில் நாம் நினைப்பதை விட வேகமாகவும் திறமையாகவும் வேலை முடிக்க முடியும். நம்ம வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. 10 வருஷம் ஆகும்னு நீங்க நினைக்கிற விஷயத்துக்கு 10 வருஷம் ஆகும். அதையே 6 மாசத்துல முடிக்கணும்னு நீங்க பிளான் பண்ணா உங்க மூளை அதுக்கான குறுக்கு வழிகளையும் வேகமான உத்திகளையும் தேட ஆரம்பிக்கும். இதுதான் டைம் கம்ப்ரஷன் ரகசியம். நண்பர்களே, நம்ம ஸ்கூல்லையும் ஆஃபீஸ்லையும் ஸ்மார்ட் கோல்ஸ் வைங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்ட். ஆனால் மார்க் மர்ஃபி என்ன சொல்றாருன்னா, இந்த ரியலிஸ்டிக் மற்றும் அச்சீவபிள் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் நம்மளை சோம்பேறியாக்குது. உங்களால் எதை சுலபமாக அடைய முடியுமோ அதை இலக்கா வச்சா உங்க மனசுல ஒரு பெரிய உற்சாகம் வராது. ஆனா ஒரு சவாலான கஷ்டமான இலக்கை வைக்கும்போது தான் உங்க உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் வேலை செய்யும். அதனால தான் நமக்கு ஹார்ட் கோல்ஸ் தேவை. ஹார்ட் கோல்ஸ்ல முதல் எழுத்து H, ஹார்ட்ஃபெல்ட். அதாவது உங்க இலக்கு உங்க இதயத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கணும். நண்பர்களே, ஹார்ட்ஃபெல்ட் அப்படிங்கிறது வெறும் ஒரு வார்த்தை இல்ல, அதுதான் உங்க வெற்றிக்கான ஃபியூவல், எரிபொருள். பல பேர் ஏன் பாதியிலேயே கோல்ஸை விட்டுடுறாங்க தெரியுமா? ஏன்னா அந்த கோல் அவங்க மனசுக்கு நெருக்கமா இருக்காது. யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னோ இல்ல மத்தவங்க பண்றாங்கன்னோ நாம ஒரு இலக்கை வைப்போம். ஏன் ஒரு இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்க? பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கோல். ஆனா என் அப்பாவோட கடனை அடைச்சு அவரை நிம்மதியா தூங்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்ஃபெல்ட் கோல். ஒரு சின்ன உதாரணம். அசோக்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ரொம்ப நாளா உடல் எடையை குறைக்கணும்னு ஆசை. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஜிம்முக்கு போவாரு, 2 நாள்ல விட்டுடுவாரு. ஏன்னா அந்த கோல் அவருக்கு ஹார்ட் ஃபெல்ட்டா இல்ல. ஒரு நாள் அவரோட சின்ன பொண்ணு ஸ்கூல்ல இருந்து அழுதுட்டே வந்தா. ஏமா அழுறன்னு கேட்டதுக்கு, ஸ்போர்ட்ஸ் டேல மத்த அப்பாக்கள்லாம் அவங்க பசங்க கூட ஓடுறாங்க, ஆனா உங்களால குண்டா இருக்கிறதுனால ஓட முடியலன்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்கப்பான்னு சொன்னா. அன்னைக்கு அசோக் மனசுல ஒரு வலி உண்டாச்சு. அதுதான் ஹார்ட் ஃபெல்ட் மோமெண்ட். அடுத்த 6 மாசத்துல அவர் 15 கிலோ குறைச்சாரு. ஏன்னா இப்ப அவருக்கு ஒரு வலுவான ஏன், ஸ்ட்ராங் வை கிடைச்சிருச்சு. உங்க இலக்குக்கு பின்னாடி இப்படி ஒரு இமோஷனல் காரணம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. நீங்க செய்ய வேண்டியது, உங்க இலக்க ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதுக்கு பக்கத்துல இது ஏன் எனக்கு முக்கியம் அப்படின்னு 5 தடவை கேளுங்க. அந்த 5வது பதில் உங்க குடும்பத்தையோ உங்களோட ஒரு பெரிய வலியையோ தொட்டுச்சுன்னா வாழ்த்துக்கள், நீங்க ஒரு ஹார்ட்ஃபெல்ட் கோலை கண்டுபிடிச்சிட்டீங்க. நண்பர்களே, அடுத்தது அனிமேட்டட். 2வது எழுத்து ஏ, அனிமேட்டட். அனிமேட்டட்னா ஏதோ கார்ட்டூன் கிடையாது. உங்க இலக்கை நீங்க அடைஞ்சிட்டதா உங்க கண்ணு முன்னாடி ஒரு படம் மாதிரி ஓடணும். உங்க மூளைக்கு ஒரு குணம் உண்டு. நீங்க எதை அதிகமா காட்சிப்படுத்துறீங்களோ அதை நோக்கி உங்களை அறியாமலேயே அது தள்ளும். மார்க் மர்ஃபி என்ன சொல்றாருன்னா,
உங்க இலக்க வெறும் வார்த்தைகளா வச்சுக்காதீங்க. அதை ஒரு ஹை டெஃபினிஷன் HD வீடியோவா உங்க மூளைக்குள்ள ஓட விடுங்க. நம்ம மூளைக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை கடிக்கிற மாதிரி கற்பனை செஞ்சாலே உங்க வாயில எச்சி ஊறும். அதே மாதிரி நீங்க அந்த 10 வருஷ கோலை அடைஞ்சிட்டா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க எந்த மாதிரி கார்ல போவீங்க? எந்த மாதிரி ஆபீஸ்ல உட்காருவீங்க? உங்க அம்மா முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? அந்த நறுமணம், அந்த சத்தம் எல்லாத்தையும் இப்பவே உணருங்க. உலக புகழ்பெற்ற நீச்சல் வீரர். அவர் தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில எந்திரிச்ச உடலேயும் ஒரு விஷயத்தை செய்வாரு. அவர் அந்த நீச்சல் குளத்துல இறங்குறதுல இருந்து தண்ணியோட ஜில்லுன்ற உணர்வு, கைகளை வீசி நீந்துறது, கடைசியில அந்த வெற்றி கோட்டை தொடுறது வரைக்கும் அக்குவேறு ஆணிவேரா கற்பனை பண்ணுவாரு. ஒரு முறை ஒலிம்பிக் போட்டியில அவரோட கண்ணாடி உடைஞ்சு கண்ணுக்குள்ள தண்ணி போயிடுச்சு. அவருக்கு எதுவுமே தெரியல. ஆனா அவர் பதட்டப்படல. ஏன்னா அவர் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான தடவை தன் மூளைக்குள்ள அந்த போட்டியை அனிமேஷன் சென்று பார்த்திருந்தாரு. போட்டியின் போது கண்ணாடி பழுதாகியும் முன்பே செய்த விஷுவலைசேஷன் பிராக்டிஸ் காரணமாக அமைதியாக நீந்தி தங்க பதக்கம் வென்றார். இன்னொரு உதாரணம், பிரபல ஹாலிவுட் நடிகர். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலத்துல தனக்கு தானே $10 மில்லியன் ஒரு செக்கை எழுதிக்கிட்டாரு. அதுல ஃபார் ஆக்டிங் சர்வீசஸ் ரெண்டர்ட்னு எழுதி 5 வருஷம் கழிச்சு வர்ற மாதிரி ஒரு தேதியை போட்டாரு. அந்த செக்கை எப்பவும் தன் பர்ஸ்ல வச்சிருப்பாரு. தினமும் அதை பார்த்து தான் ஒரு பெரிய நடிகரா ஆயிட்டதா கற்பனை பண்ணுவாரு. ஆச்சரியமான விஷயம், சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நடித்த ஒரு படத்திற்கு மிக உயர்ந்த சம்பளம் பெற்றார் என்று கூறப்படுகிறது. இதுதான் அனிமேஷனோட பவர். மூன்றாவது எழுத்து R, required. நாம ஏன் முக்கியமான வேலைகளை தள்ளி போடுறோம்? ஏன்னா அதை இன்னைக்கே செய்யணுங்கிற கட்டாயம் நமக்கு இல்லை. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்கு. ஆனா 10 வருஷ வேலையை 6 மாசத்துல முடிக்கணும்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கக்கூடாது. இது ஒரு ஆசை மட்டும் இல்லை, இது ஒரு கட்டாயம். முடிஞ்சா செய்றேன் அப்படின்னு சொன்னா அந்த இலக்கு கைகூடாது. இதை செஞ்சே ஆகணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமை வரணும். இதை ஒரு சின்ன சயின்ஸ் மூலமா பார்ப்போம். நம்ம மூளைக்கு பிரசன்ட் பயஸ் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. அதாவது எதிர்காலத்துல கிடைக்கிற பெரிய லாபத்தை விட இப்போ கிடைக்கிற சின்ன சந்தோஷத்தை, உதாரணமா ரீல்ஸ் பார்க்கறத மூளை தேடும். இதை உடைக்க உங்க இலக்க ரிக்வயர்டு அப்படின்னு மாத்தணும். நீங்க ஒரு எக்ஸாம்க்கு 1 வருஷமா படிக்காம இருக்கலாம். ஆனா எக்ஸாம்க்கு முந்தின நாள் நைட்டு எப்படி படிக்கிறீங்க? ஏன்னா அங்க ரிக்வயர்டு அப்படிங்கிற அழுத்தம் இருக்கு. அதே அழுத்தத்தை உங்க கோலுக்கும் கொடுங்க. வரலாற்றுல ஒரு கதை இருக்கு. ஒரு தளபதி தன் வீரர்களோட ஒரு தீவுக்கு போர் புரிய போனாரு. எதிரிகள் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. வீரர்கள் பயந்து போய் நாம திரும்ப ஊருக்கே போயிடலாம்னு சொன்னாங்க. உடனே அந்த தளபதி அவங்க வந்த எல்லா படகுகளையும் தீ வச்சு கொளுத்திட்டாரு. இப்ப வீரர்களுக்கு முன்னாடி 2 வழிதான். ஒன்னு ஜெயிக்கணும், இல்ல சாகணும். தப்பிக்க வழியே இல்ல. நோ பிளான் பி. அன்னைக்கு அந்த வீரர்கள் வேற லெவல்ல சண்டை போட்டு ஜெயிச்சாங்க. உங்க கோல் ரிக்வயர்டா இருக்கணும்னா உங்களின் கவனத்தை சிதறடிக்கும் மாற்று வழிகளை குறைத்து முழு அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும். நான் இந்த 6 மாசத்துல இதை முடிக்கலன்னா என் வாழ்க்கையில இந்த பெரிய இழப்பு ஏற்படுங்கிற பயத்தையும் பொறுப்பையும் நீங்களே உருவாக்கிக்கங்க. இது நடக்கலன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்காம இது நடந்தே ஆகணும்னு இறங்குங்க. கடைசி எழுத்து டி, டிஃபிகல்ட். நாம எல்லாரும் ஈஸியான வேலையைத்தான் தேடுறோம். ஆனா உண்மை என்னன்னா கஷ்டமான சவால்கள் தான் நம்ம மூளையை அதிகமா வேலை செய்ய வைக்கும். ஒரு இலக்கு ரொம்ப ஈஸியா இருந்தா நம்ம மூளை ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும். அதாவது ரொம்ப கவனக்குறைவா இருக்கும். ஆனா சவாலான இலக்குகள் நம் மூளையின் கவனத்தையும் ஊக்கத்தையும் அதிகரிக்கும் ரசாயன செயல்பாடுகளை தூண்டும். ஒரு சின்ன உதாரணம், நீங்க ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுப்போம். அது ரொம்ப ஈஸியா இருந்தா உங்களுக்கு சீக்கிரம் போர் அடிச்சிடும். ஆனா அது கஷ்டமா அடுத்தடுத்த லெவல் போக சவாலா இருந்தாதான் உங்களுக்கு ஆர்வம் வரும். அதே தான் வாழ்க்கையும். உங்க கோல் உங்களை பயமுறுத்துற அளவுக்கு பெருசா இருக்கணும். 10 வருஷ கோலை 6 மாசத்துல முடிக்கணும்னு நினைக்கிறது ஒரு டிஃபிகல்ட் கோல். அது ஒரு அசாத்தியமான சவால். ஆனா அந்த சவால் தான் உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்கிற சூப்பர் பவரை வெளியே கொண்டு வரும். அது உங்களை தூங்க விடாம செய்யும். புது விஷயங்களை கத்துக்க வைக்கும். கஷ்டமா இருக்குன்னு நினைக்காதீங்க. கஷ்டமா இருந்தாதான் நான் வளர்றேன்னு அர்த்தம்னு நினைங்க. படுத்துதல். சரி, இப்ப ஹார்ட் கோல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு.
ஆனா இது எப்படி செயல்படுத்துறது? நண்பர்களே, 10 வருஷ வேலையை 6 மாசத்துல முடிக்கணும் அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு பெரிய மலை மாதிரி நம்மள பயமுறுத்தும். அந்த பயத்திலேயே நாம வேலையை தள்ளி போடுவோம். இதை தவிர்க்கத்தான் பேஸ் கேம்ப் மெத்தட் தேவை. எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணும்னு நினைக்கிறவங்க தரைப்பகுதியிலிருந்து எடுத்த உடனே உச்சிக்கு ஓட மாட்டாங்க. அப்படி செஞ்சா மூச்சு திணறி பாதியிலேயே விழுந்துடுவாங்க. அதனால அவங்க அங்கங்க பேஸ் கேம்ப் அமைச்சிருப்பாங்க. ஒரு பேஸ் கேம்ப்ல தங்கி அங்க இருக்கிற குளிருக்கு உடம்ப பக்குவப்படுத்திக்கிட்டு அப்புறம் அடுத்த பேஸ் கேம்புக்கு போவாங்க. நடுவுல பேஸ் கேம்ப் அமைச்சு அங்க தங்கி தங்கி போவாங்க. அதே மாதிரி உங்க 6 மாத காலத்தை வார வாரமா பிரிங்க. முதல் வாரம் அடிப்படை ஆராய்ச்சி, 2ஆம் வாரம் தேவையான ஆட்களை சந்திப்பது. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு குட்டி இலக்கை, மைல் ஸ்டோனை வைங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா ஒரே நாள்ல 10 மணி நேரம் உழைக்கணும், ஒரே நாள்ல உலகத்தையே மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது சில நாட்கள்ல உங்களை சோர்வடைய செய்திடும். இங்க தான் காம்பவுண்ட் எஃபெக்ட் வேலை செய்யுது. ஜேம்ஸ் கிளியர் அவரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்துல ஒரு அருமையான மேக்ஸ் சொல்லியிருக்காரு. நீங்க தினமும் வெறும் 1% மட்டும் உங்களை முன்னேற்றிக்கிட்டா போதும். அதாவது நேத்து செஞ்சதை விட இன்னைக்கு 1% சிறப்பா செய்யணும். முதல் நாள் நீங்கள் 1.00 என இருந்தால் அடுத்த நாள் 1.01. இப்படி 365 நாட்கள் தொடர்ந்து செஞ்சா வருஷ கடைசியில நீங்க இருந்ததை விட 37.8 மடங்கு சிறந்த மனிதனா மாறியிருப்பீங்க. உதாரணமா, நீங்க ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் மட்டும் புதுசா ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இது பெருசா தெரியாது. ஆனா 6 மாசம் கழிச்சு நீங்க கிட்டத்தட்ட 30 மணி நேரம் அந்த விஷயத்தை பத்தி படிச்சிருப்பீங்க. இது மத்தவங்களை விட உங்களை பல மடங்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும். சுருக்கமா சொல்ல போனா, மலையை உச்சி வரைக்கும் பார்க்காதீங்க. உங்க காலுக்கு முன்னாடி இருக்கிற அடுத்த ஒரு அடியை மட்டும் பாருங்க. அந்த ஒரு அடி 1% சிறப்பா இருக்கட்டும். அதுவே உங்களை 6 மாசத்துல உச்சிக்கு கொண்டு போயிடும். தியாகங்கள் இங்க தான் பல பேர் தோத்து போறாங்க. ஒரு பெரிய விஷயம் வேணும்னா ஒரு சின்ன விஷயத்தை நீங்க தியாகம் செஞ்சே ஆகணும். உங்களுக்கு 6 மாசத்துல வெற்றி வேணும்னா அந்த 6 மாசம் நீங்க உங்களோட என்டர்டெயின்மெண்ட், தேவையில்லாத சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங், பார்ட்டி இது எல்லாத்தையும் தியாகம் செய்ய ரெடியா இருக்கணும். ஒரு அழகான பொன்மொழி இருக்கு. இஃப் யூ டோன்ட் சாக்ரிஃபைஸ் ஃபார் வாட் யூ வாண்ட் பிகம்ஸ் த சாக்ரிஃபைஸ். அதாவது நீங்க விரும்புறதுக்காக நீங்க தியாகம் செய்யலைன்னா கடைசியில நீங்க எதை விரும்புனீங்களோ அதுவே தியாகம் ஆயிடும். உங்க கனவு கனவாவே போயிடும். அதனால இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. உங்க வெற்றிக்கு தடையா இருக்கிற அந்த ஒரு விஷயம் எது? அதை இன்னைக்கே தூக்கி போடுங்க. முடிவுரை. நண்பர்களே, 10 வருஷ காலத்தை 6 மாசமா ஆக்குறது அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஹார்ட் கோல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. 1. ஹார்ட்ஃபெல்ட், உணர்வு பூர்வமான காரணம். 2. அனிமேட்டட், தெளிவான காட்சிப்படுத்துதல். 3. ரிக்வயர்ட், கட்டாயமான தேவை. 4. டிஃபிகல்ட், சவாலான இலக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்க நேரத்தை எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு இன்னொரு சூப்பர் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா நேரம் தான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்து. நன்றி, வணக்கம்.